ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கிளியராக இந்த மாதிரி வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். அரிசி ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல நார்மலாக ரைஸ் எப்படி வடிப்போமோ அது மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அதுக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய், இந்த ஸ்மெல் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கொதிக்கிற தண்ணியில் இதெல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த அரிசி எப்படி இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி கிளறி கொடுத்துக்கணும். நல்லா ஒரு 70% மட்டும் குக்காக இருந்தால் போதும். ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு குழஞ்சு நல்லா இருக்காது. ஸோ அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் 70% குக் பண்ணியிருக்கோன்னே எடுத்துடணும். இதுதான் பதம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப அண்டர் குக்டாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் குக்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா உதிரியாக இருக்கும்போது வடித்து அதை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக பொலபொலன்னு இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழஞ்ச சாதம் வச்சோன்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நான் இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இதில் சேர்க்குனா கூட சேர்த்துக்கலாம். நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் கேபேஜ், வெங்காயம், கொத்தமல்லி இலை, சோயா சாஸ், ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ், அதுக்கப்புறம் உப்பு, சர்க்கரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனா ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். நான் 3 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்மெல் இல்லாமல். அப்புறம் பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்லிட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது காரம் நார்மலாக கரெக்டான காரத்தில் இருக்கும். நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நம்ம குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நார்மல் காரம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு 3 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டோம். நல்லா அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பும் நான் இதில் சேர்க்குறேன். ஸோ உப்பை சேர்த்துட்டு வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ அதுக்காக நல்லா வதங்க விடணும் நம்மளுக்கு. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த ஆனியன் நல்லா அப்படியே ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணக்கூடாது. நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி கடையில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வினிகர் இருக்கும். ஸோ இதுக்கு வினிகரும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். அதுக்காக ஸோ நல்லா நம்ம கலந்து விடணும். அந்த இஞ்சி பூண்டுக்கு பச்சை ஸ்மெல் போகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இது கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால அது கருகிடும். ஸோ அதுக்காக அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் எல்லாத்தையும் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். அது நல்லா நம்மளுக்கு ஒரு ரோட் சைட் ஃபீல் கொடுக்கும். அதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ்,
அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோ கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு. இந்த காயையுமே வந்து நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி காய் வந்து குழைவாயிடும். அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக தட்டுப்படுற மாதிரி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸோட கலரை வந்து இது சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு அந்த ரோட் சைட் ஸ்டைலில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் தராங்க இல்லையா, அந்த மாதிரி தர்றதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்க் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சோயா சாஸ் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா டாஸ் பண்ணி விடணும் இந்த வெஜிடபிள்ஸோட. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு நான் சாஷேல எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு சாஷேலேருந்து 2 சாஷே, ஸோ இது நான் 3 பேருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு 2 சாஷே அளவு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும். ஸோ அது வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக வதக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஸ்பைஸியாக வேணுன்றவங்க இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையில்லை, அதனால் நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்துட்டு டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்து தண்ணி விடும், அப்புறம் ஒரு மாதிரி குழைவாயிடும். அதுக்காக நல்லா ஹை ஃப்ளேமில் அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 சாட்டே பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கரண்டிக்கு அடியிலேருந்து எடுத்து விட்டு கிளறணும். அப்படி கிளறும் போது நல்லா அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். ஆக்சுவலி அது உடையாத மாதிரி நம்ம கிளறணும். அப்போ தான் உதிரியாக நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். அது வந்து சாதமும் நல்லா சூப்பராக வரும். ஸோ நம்ம நல்லா இங்கே பார்த்தீங்களா இப்படி எடுத்து அடியிலேருந்து எடுத்து நல்லா கிளறி விடணும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக வெங்காயத்தாள் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இலை வந்து தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான அண்ட் ஹெல்தியான வீட்டிலையே செய்கிற ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வீடியோ போட்டோம்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்னும் ரெசிபி வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுவோம். ஸோ பார்த்தீங்களா, ஃபைனலாக கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் எம்மியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம நார்மலாக பெரியவங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்ற ஒரு காரமான மிதமான காரத்தில் வந்து இதை நான் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வந்துட்டு கோபி 65 பன்னீர் அந்த மாதிரி வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தான் வச்சுருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம கலர் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அது பாருங்களேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரைஸுமே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி குழையாமல் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்து வந்து நான் இங்கே பாருங்கள் பன்னீர் கெபாப் தான் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ ஃபைனலாக இது தான் நம்மளோட பிளேட்டிங். பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பன்னீர் கெச்சப் வந்து எப்போவுமே யூஸ்வலாக நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு. பாய் ஆல், தேங்க்யூ.